இப்பொழுது ஆரம்பமாக போகிறது நாட்டின் மிகப்பெரிய விசாரணை. ஆப்கே அதாலத்தில் ரஜத் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் வித்தியாசமான ஆட்களை நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். மக்களும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆவலோடு இருப்பாங்க. அவங்க கிட்ட கேள்விகள் கேட்க விரும்புவாங்க. மக்கள் மனசில் நிறைய கியூரியாசிட்டியும் இருக்கும். ஒரு சில நாட்கள் நான் எங்கெல்லாம் போனேனோ மக்கள் எங்கிட்ட குறிப்பிட்ட ஆளை பற்றி மட்டும் கேட்டாங்க. அவங்கள ஆப்கி அதாலத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நானும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, இவர் யாரு? இவரை பற்றி தான் மக்கள் எல்லா பப்ளிக் ஃபங்க்ஷன்லையும் சொல்கிறாங்க. இவரை பற்றி நிறைய மெசேஜஸ் வருது. மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் தேடி பார்த்தேன். சோஷியல் மீடியாவில் இவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவர் ரோடில் நடந்து போனால் போதும் டிராஃபிக்கு ஒட்டு மொத்தமாக ஜாம் ஆயிடுது. லட்சக்கணக்கான மக்கள் கேதர் ஆயிடுறாங்க. அவரை நாங்கள் ஆப்கி அதாலத்துக்கு கூப்பிட்டுருக்கோம். ப்ளீஸ் வெல்கம் வாகேஷ் தாமோட சீஃப் தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி. ஜெய் ஸ்ரீராம். வணக்கம், வாங்க உட்காருங்க. அதோட இன்னைக்கு நடக்க போற இந்த விசாரணையில ஜட்ஜா இருக்க போறவர் பிரபல பத்திரிகையாளர் வினோத் அக்னிஹோத்ரி. இவர் மேல குற்றச்சாட்டுகளை வச்சு விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் மிஸ்டர் வினோதோட அனுமதியை கேட்டுக்கிறோம். விசாரணையை ஆரம்பிக்கலாமா? விசாரணை ஆரம்பிக்க அனுமதி வழங்குகிறேன். சாஸ்திரி மேல முதல் குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி இவரோட லைஃப் எப்படிப்பட்டதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். சொல்ல போனா மொத்த நாட்டிலையும் பாகேஷ்வர் தாமுடைய சீஃப் தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி மேல நிறைய சர்ச்சைகள் நடக்குது. சில பேர் அதிசய பிறவின்னு சொல்றாங்க, சிலர் இடைநிலையாளர்னு சொல்றாங்க, சில பேர் போலி சாமியார்னு சொல்றாங்க. ஆனா தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி தன்னையே ஒரு சனாதனம்னு சொல்லிக்கிறாரு. अब हिंदू एक हो जाओ, सनातनी एक हो जाओ, यही हम चिल्ला रहे हैं कब से. शक्ति का प्रभाव दिखाना यही हमारा उद्देश्य है. தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி என்ன சொல்றாருன்னா, அவருக்கு விசேஷமா பஜரங்க பலியோட அருள் இருக்கான். அவர் மக்களுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் உடனடியா போக்குறாரு. பக்தர்கள் மேல அளவு கடந்த அன்பை வச்சிருக்காரு. அதனாலதான் தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரியோடைய பெயரும் பிரபலமாகுது. இன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் அவரை தேடி போறாங்க. தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி இவருக்கு வெறும் 26 வயசு ஆகுது. 2 வருஷத்திலே இவர் பாகேஷ்வர் தாமுடைய பீடாதேஸ்வர் அப்படிங்கிற ஒரு பதவியில இவர் அமர்ந்துட்டாரு. இப்ப பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவருடைய தர்பாருக்கு வந்து வந்து போறாங்க. தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரியோடைய எல்லா ப்ரோக்ராமும் சரி, எப்போ சன்ஸ்கார் டிவியில ஒளிபரப்பு பண்றாங்களோ அங்க இவர் சொல்ற கதையெல்லாம் மக்கள் கேட்டு இவர் அதிசய பிறவின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. 21ஆம் நூற்றாண்டில் இவரது வீடியோ இன்னைக்கு எல்லா மொபைல்லையும் நீங்க பார்க்கலாம். பாபா இன்ஸ்டாகிராம்ல தொடங்கி பேஸ்புக் வரைக்கும் எல்லா இடத்தையும் கவர்ந்துட்டாரு. தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமடைய ஆரம்பிக்க விவாதங்களும் பிரபலம் அடைஞ்சது. தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி உறுதியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவருடைய தர்பாருக்கு வரக்கூடியவங்க கிட்ட அவர் பணம் வாங்க மாட்டாரு. அவர்கிட்ட வர்றவங்க வெறும் தேங்காயை மட்டும் கொண்டு வந்தா போதும், வந்து தன்னுடைய கஷ்டங்களை சொல்லலாம். தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி ஒரு நல்ல ஆன்மீகவாதி. அவர் எடுத்திருக்கிற தீர்மானம் ஒரு சனாதன தர்மத்தை வீடு வீடா கொண்டு போய் சேர்க்க போறாராம். அதோட பாரதத்தை ஹிந்து ராஜ்யம்னு அறிவிக்க போறாராம். இன்றைய நீதிமன்றத்தில் தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி அவருடைய வாதத்தை அவரே முன் வைப்பாரு. ஆப்கி அதாலத்தை ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி மீது. ஆப்கே அதாலத்தில் பாகேஷ்வர் தாமின் தலைவர் தீரேந்திர கிருஷ்ண சாஸ்திரி மேல் உள்ள குற்றச்சாட்டு, இவர் பப்ளிசிட்டிக்காக ஸ்டண்ட் எல்லாம் செய்வாராம். சாஸ்திரி, பல பேர் எங்கிட்ட சொல்லி இருக்காங்க உங்களை ஆப்கி அதாலத்துக்கு கூப்பிடணும்னு.
சோஷியல் மீடியாவில் நாங்கள் உங்களை பற்றி நிறையவே கவனிச்சிருக்கோம். உங்களுக்கு 40 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உங்களை பற்றி வீடியோஸாக பல பேர் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ரோடில் நடக்க ஆரம்பித்தா 4 பக்கமும் க்ரௌடு சேருதான். ஒரு வீடியோவை இவங்க எல்லாருக்குமே நான் காட்டுறதுக்கு ஆசைப்படுறேன். உங்கள் மக்கள் தான் அதை அனுப்பியிருக்காங்க. நீங்க உண்மையிலேயே சொல்லுங்க, இவ்வளவு கிரௌடு வந்ததா இல்ல இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா? மக்களுக்குன்னு உணர்வுகள் இருக்கதான் செய்யும். தன்னோட கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி கூட்டம் சேரல. பாகேஸ்வர் பாலாஜியோட தர்பார் எங்கெல்லாம் நடக்குதோ அவரோட அருளால நான் எங்கெல்லாம் கதா கால ஜபா பண்றனோ அதோட ஒப்பிட்டு பார்த்தா இது ரொம்ப குறைவு. அந்த கூட்டத்துக்கு இந்த கேமரா பத்தாது. ஆனா 26 வயசுல இவ்வளவு சர்ச்சைகள், இவ்வளவு பப்ளிசிட்டி, அப்படி உங்ககிட்ட என்ன இருக்கு? குரு சக்திசாலினா சிஷ்யம் பலசாலி தானே. நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் சிவபெருமான் கிடையாது, கடவுளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. என்னோட கண்ணோட்டத்துல ஒரு சின்ன கிராமம், அதாவது மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து, கடாங்கிறது ஒரு சின்ன கிராமம், கடா கிராமத்துல வாழ்ந்த ஒரு சின்ன பாலகன் தீரேந்திர கிருஷ்ணன் இன்னைக்கு எவ்வளவு தூரம் அவனால வர முடியும்னா, பாலாஜியோட கிருபையால இவ்வளவு தூரம் வர முடியும்னா, அப்போ எல்லா மக்களாலையும் நிச்சயமா வர முடியும். இவ்வளவு தூரம் எப்படி நீங்க வந்தீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்களோ, இதெல்லாம் ஏன் சொல்றாங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? பாகேஸ்வர் பாலாஜியோடைய அருள் எல்லாருக்குமே உண்டு. உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு முதல்லயே சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன். இப்பவே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். சரி, உங்க பேரை பாருங்க. உங்க பேர் ரஜத் சர்மா. ஆனா நான் என்ன சொல்லுவேன், இரக்கம் உள்ளவர்னு. ஏன்னா பெரியவங்க பேரை சொல்ல மாட்டேன். நீங்க என்ன தப்பா எடுத்துக்கலன்னா உங்களை இரக்கம் உள்ளவர்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. சொல்ல போனா இன்னைக்கு நான் விருந்தாளியா வந்ததுனால இது என்னோட அதிகாரமாகும். அதனால இரக்கம் உள்ளவரே, என் மேல, ஏன் எல்லாரும் மேலேயும் பாகேஸ்வர் பாலாஜியோடைய அருள் இருக்கு. நான் என்னோட குருதேவரோட காலை பிடிச்சி நான் அவருக்காக நிறைய சேவை செஞ்சிருக்கேன். அது மூலமா இந்த ரிஷி முனிவர்களோட சேவை விதிலாம் இருக்குல்ல எனக்கு கிடைச்சிருக்கு. அதை வேணும்னா நீங்க சக்தின்னு சொல்லலாம். அதை வச்சு நான் இந்த உலகத்துல பல பேருக்கு உதவி செய்யறேன், நல்லது செஞ்சிட்டு இருக்கேன். நம்மள நாடி வராங்க. பாகேஸ்வருக்கு நீங்க வந்து பாருங்க, நல்லதே நடக்கும். இந்த விஷயத்த நம்ம நம்பிக்கைன்னு சொல்லி. என்ன பொறுத்தவரை நீங்க எப்ப இந்த சன்ஸ்கார் டிவில வர ஆரம்பிச்சீங்களோ, மக்கள் உங்க ஸ்பீச்சை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பப்ளிசிட்டி ரொம்ப வேகமா போச்சு. அதை நீங்க ஒரு வாத்தியம்னு கூட சொல்லலாம். அது ஒரு விதமான சாதனம். பல தலைமுறைகளா இது நடக்குது. எங்க தாத்தாவும் உட்காந்து இருந்தாரு. 11 வயசுல இருந்து நானும் இருக்கதா செய்யறேன். ஆனா உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியற. இப்ப இதுல எனக்கு தெரிஞ்சு என்னோட தவறு எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பாக்குறவங்களோட தவறு என்ன, அவங்க லேட்டா பாத்திருக்காங்க. ஆனா நான் குரு அருளால முதல்ல இருந்தே இருக்கேன். உங்களை ரொம்ப சீக்கிரம் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு. நான் வந்த பாரம்பரியம் அந்த மாதிரி. சின்ன வயசுல இருந்தே கடவுளுடைய லீலைகளை நான் சொல்லுவேன். அப்பவே பிரகலாதனோட லீலைகளை சொல்லியிருக்கேன். இப்ப சொல்ல முடியாதா என்ன? சரி, நீங்க என்னென்ன லீலைகள் செஞ்சீங்க? மாட்டிக்காத அளவுக்கு பல லீலைகளை புரிஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் உங்க நீதிமன்றத்துக்குள்ள வந்திருக்கேன். உங்க கேள்வி எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனா என்னோட வாழ்க்கையில குரு கிருபையால சனாதன தர்மத்தை கடைபிடிச்சு நான் நேர்மையா இருந்திருக்கேன். லீலைகள்னு சொன்னா நான் ஒன்னும் பெரிய கடவுள் கிடையாது, சாதாரணமானவன். இவங்கள மாதிரி தான் நானும் வாழ்றேன். நான் யாரை விடவும் வித்தியாசமானவனா இல்ல. நான் என்னுடைய பாரம்பரியத்தை நேர்மையா கடைபிடிக்கிறேன், அவ்வளவுதான். அந்த காலத்துல நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பீங்களா? கிட்டத்தட்ட ஸ்கூல்ல ரொம்ப குறும்புத்தனம் பண்ணதா மாஸ்டர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வாழ்ந்து நல்லா பண்ணுவேன். அது நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப குறைவாதான் போயிருக்கேன். ஆனா போகும்போதெல்லாம் நான் ரொம்ப கம்பீரமா போவேன். அதோட மக்களுக்கு என்ன நல்லா தெரிஞ்சிருந்தது. ஏன்னா என் தாத்தாவை எல்லாருக்கும் அப்பவே தெரியும். தாத்தாவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. எங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கும் போது தன்னால அந்த மரியாதை எனக்கும் கிடைக்கும். என் தாத்தாவுக்கு அப்பவே ஆஞ்சநேயருடைய தரிசனம் கிடைச்சிருக்கான். அவருடைய நிழல்ல வளர்ந்து வந்தேன்னா நான். அதனால நான் எப்போ ஸ்கூலுக்குலாம் போவனோ அவரோட அருள் எனக்கு அப்பவே இருந்தது. அதனால பசங்க எல்லாரும் என்னை தேடி வருவாங்க. நாங்க எப்பவுமே ஒன்னா உட்காந்துருப்போம். 8ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ்னு நடுவுல நான் இருப்பேன். இன்னைக்கு எனக்கு என்ன மார்க் கிடைக்குன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க.
அப்போ நான் குழந்தைத்தனமா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவேன். ஆனா இப்ப நான் கிடையாது. இப்ப நான் கம்பீரம் ஆயிட்டேன். அதாவது இந்த கம்பீரத்தை கொடுத்ததே மக்கள் தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, உனக்கு 55% கிடைக்கும், இன்னும் நல்லா உழைச்சனா 60% கிடைக்கும்னு சொல்லிடுவேன். அதனால இந்த பெர்சன்டேஜ் எல்லாமே ஹனுமானே சொல்லுவாரு. குரு மட்டும்தான் சொல்லுவாரு. வேற எந்த சக்தியும் என்கிட்ட வந்து பேசாது. வேற எந்த சக்தியும் என் கூட உட்காராது. நான் அனுபவிக்கிற ஒரு உத்வேகம், ரிஷி பாரம்பரியத்தின் உத்வேகம் அப்படின்னு ஏகப்பட்ட மகா புருஷன்கள் இருக்காங்க. உத்வேகம்ங்கிறது ஒரு அனுபவம். இதெல்லாம் நடக்கும். இந்த உத்வேகம் எல்லாருக்குமே வரும். அதை எழுதிடுறேன். அப்புறம் கடவுள் அருளால என்ன ஆகுதுன்னா, நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே நடக்குது. நான் வாழ்ந்தது ஒரு சாதாரண வாழ்க்கை. ஒரு குடிசையிலாம் வாழ்ந்திருக்கேன். சின்ன குடிசை. அதுல எங்க அப்பா இருந்திருக்காங்க, எங்க அம்மா இருந்தாங்க, என் பெரிய தங்கை சின்ன தங்கைன்னு இருந்தாங்க. 5 பேரும் நாங்க அதுல தங்குவோம். கடவுளுக்கு சின்னதா ஒரு இடம் இருந்தது. தாத்தா ஒரு சன்னியாசியா இருந்ததுனால குடும்பத்து மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பே இல்லதான். அதெல்லாம் பார்த்தப்போ நான் ஒரு சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். பல சங்கடங்களை நான் சந்திச்சிருக்கேன். அனுபவங்கள் பல விஷயங்களை கத்து கொடுத்தது. கத்துக்கிட்டதே இப்ப எனக்கு அனுபவம் ஆயிருச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட், அதாவது மற்ற சாதாரண குடும்பம் மாதிரி தான் ஒரு குடும்பத்துல இருந்திருக்கீங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. நான் அது எப்படி சொல்றது, நான் ஒண்ணு தனி பெரியவை கிடையாது. என்ன மட்டும் தனியா ஃபேக்டரியில இருந்து படிக்கல. உலகத்துல நீங்களா இருக்கீங்களா, அதே மாதிரி நானும் இருக்கேன். ஆனா குரு பாரம்பரியத்துல வந்ததுனாலதான், அதே மாதிரி அனுமானுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் குரு என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. வெளி உலகத்துக்கு சொல்றதுக்காக என்னை தேர்ந்தெடுத்ததா நினைக்கிறேன். ஆனா நம்ம நாட்டுல ஹனுமான் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள். எனக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை கோவிலுக்கு போறாங்க, விரதம் எல்லாம் இருக்காங்க. ஆனா அனுமான் ஏன் உங்களை பிடிச்சாரு? ஓவரா பக்தியை காமிச்சிடனா என்னவோ, என் மேல அதிகமா அன்பு வந்திருக்கலாம். ஆனா கோடிக்கணக்கான மக்களுக்கு நடுவுல லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. ஆனா எல்லாரும் தங்களுக்காக தான் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஆனா நான் அந்த உலகத்துக்காக கேட்டிருந்தேன். அதனால எனக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுவா இருக்கணும். இத பாருங்க, நீங்க என்னெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு ஒரு வீடியோ எங்கிட்ட இருக்கு. நீங்க மக்கள் கிட்ட சொல்றீங்க, அதாவது உங்ககிட்ட என்னவெல்லாம் இருக்கோ அதை எங்கிட்ட கொடுத்துருங்க. உங்க வீடை கொடுத்துருங்க, உங்க சொத்தை கொடுத்துருங்க, காரு பங்களாவை கொடுத்துருங்க, தங்கம் வெள்ளி பேங்க் எஃப்டி, உங்ககிட்ட இருக்கிற கேஷ், பசங்களை மட்டும் வச்சுக்கோங்க, மற்றதை கொடுத்துருங்கன்னு இருக்கீங்க. நான் எதையும் மறுக்கிறது கிடையாது. இந்த தர்பார் நடக்கும்போது இந்த மக்களுக்கு ஒரு தனி கண்ணோட்டமே இருக்கும். இவங்க பல இடத்துல இந்த தர்பாரை நடத்துறதே நம்ம கிட்ட இருந்து காசை புடுங்கிறதுக்காக நடத்துறதா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. நாங்க தர்பார்ல மைக்கிலேயே சொல்றோம், நீங்க எங்க கிட்ட எது கொடுக்க வேணாம், கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு, உங்க பொருள் உங்ககிட்டயே இருக்கட்டும். ஆனா நீங்க ஒரு சிஷ்யனா உள்ள வந்து என்ன ஒரு குருவா நீங்க ஏத்துக்கிறீங்க. குருன்னு நினைச்சு நீங்க கொடுக்கறத நான் வாங்காம இருக்க மாட்டேன். அப்படியே இந்த இந்தியா ஹவுஸ் டிவியை என் பேர்ல மாத்திட்டீங்கன்னா எனக்கு ஆட்சேபனை கிடையாது. நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். நாங்க வாங்கிக்கிட்டே இருப்போம். வாங்குறது தப்பு இல்லைங்க, ஆனா உபயோகிக்கிறது தான் தவறு. அதை வாங்கிக்கிட்டு நம்ம தவறான வழியில தான் பயன்படுத்தவே கூடாது. நாங்க வாங்குறோம், குருன்னு நினைச்சு கொடுத்தா நாங்க வாங்கதான் செய்வோம். எங்களுடைய பாரம்பரியத்துல மோதிரத்தை கழட்டி நாங்க குரு கையிலேயே கொடுத்துருவோம். நாங்களும் வாங்கிக்கிறோம். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? எனக்குன்னு உறுதியா வருமானம் கிடையாது. ஏன்னா நான் கம்பெனி பிசினஸும் நடத்தலையே. வரவங்க கொடுத்துட்டு போறாங்க. கோடிக்கணக்கான மக்களுடைய அன்பு இருக்கு, லட்சக்கணக்கானவங்களோட ஆசீர்வாதம் இருக்கு, ஆயிரக்கணக்கான சாதுக்களின் ஆசீர்வாதம். கணக்கு எழுதி வச்சிருப்பீங்கல்ல, எவ்வளவு பைசா? சனாதனத்துக்கு தகுந்த வருமானம் நீங்களே பாத்துக்கோங்க. உங்களை பத்தி ஏன் அதிகமா பேசுறாங்கன்னா, நீங்க ஸ்டண்ட் பண்றீங்க, பப்ளிசிட்டிக்காகவே பண்றீங்களா? நீங்க சொல்றது விசா வாங்காமையே அனுமான் லங்காக்கு போயிட்டாராம். இந்த மாடர்ன் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு நான் இளைஞர்ல நுழைஞ்சதை பத்தி சொன்னா ஆச்சரியப்படுறாங்க. இவங்களோட தாத்தா பாட்டி பல கதைகளை அப்ப சொல்லி இருக்கலாம், அதை கேட்டு குழம்பி போயிருக்காங்க. இவங்களுக்கு ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணாதான் இவங்களால புரிஞ்சுக்க முடியும். ராவணன் எங்கிட்ட போன்ல பேசின மாதிரியா? பிரமாதம், இதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னுடைய சக்தி உங்ககிட்ட வந்தாச்சுன்னு தெரியுது. நல்லது, நான் உங்களுக்கு புரிய வைக்க பாக்குறேன். நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கலனா உங்களுக்குள்ள ராவணன் இருக்கிறத பார்க்கலாம். இந்த உலகத்தையே எடுத்துக்கோங்க. தப்பான விஷயங்களை பார்க்கறான், தப்பானதெல்லாம் கேட்கறான். இதெல்லாம் தெரிஞ்சு மௌனமா இருக்கானோ அவனுக்குள்ளதான் இந்த ராவணன் இருக்கான். அதனாலதான் அனுமான் இலங்கைக்கு போனாரு.
இதை இவங்க கிட்ட நீங்க எப்படி சொல்ல போறீங்க? இப்ப இந்த விசா பாஸ்போர்ட்லாம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஆகணும், அது சொல்லி கனெக்ட் பண்ணி ஆகணும். இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயங்கள். இந்த மாதிரி அழகா புரிய வைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா? நான் உங்களை அப்படி விட சொல்லல. மக்களுக்கு அதிகமா தெரியுங்க. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நான் என் கண்ணோட்டத்துல பாக்குறேன், அவங்க கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. எல்லாரும் திறமையானவங்க தான். அவங்க சில விஷயங்களை முயற்சி பண்றாங்க. இதை நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. அதனால இந்த குற்றச்சாட்டு தவறானது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்ககிட்ட ஒரு கதை இருக்கு, அதுல ஒரு வைஃபை இருக்கு, பிளேன்லயும் அந்த வைஃபை ஒர்க் ஆகும். இதெல்லாம் ரொம்ப கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கே. மக்களோட கண்ணோட்டத்துல, உணர்வுகளின் கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம்தான். நீங்க விளையாட்டு கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒவ்வொருத்தவங்களோட கண்ணோட்டங்களும் வேற மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்க, கூட்டத்துல வெறும் கடவுளுடைய லீலைகளை பத்தி தான் சொல்லுவாங்க. ஆனா நான் மகாபாரதத்தோட கதையை சொல்வேனே, ஒவ்வொருத்தவங்களோட கண்ணோட்டமும் வேற மாதிரி. அதை கிண்டலா பார்க்க கூடாது. நம்ம கடவுள்களோட கதைகளை நீங்க கேட்கணும். நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும். கிட்ட இருந்து நீங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அம்மா அப்பா சொல்ற பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பையன் என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டான், பிரபலமா வருவான். சாஸ்திரி சார், நீங்க சொல்றத பார்த்தா பார்வை இல்லாதவங்க ஊர்ல கண்ணாடி விற்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான உணர்வு என்கிட்ட இல்ல. என்னுடைய உணர்வுகளை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நான் வெறும் மை ஃபேம்னு சொல்றது கிடையாது, அதோட மகத்துவத்தை சொல்றேன். என்னை தேடி தர்பாருக்கு வரவங்க கிட்ட நான் வாழ்க்கையின் மகத்துவத்தை எடுத்து சொல்றேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நாத்திகன் உள்ள வருவான். கிண்டல் பண்றதுக்கு யாரெல்லாம் உள்ள வராங்களோ அவங்களும் கடவுளை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இத பாருங்க, நீங்க அப்பாவி மக்களுக்கு புரிய வைக்கணும். நான் கிண்டலுக்கு தான் சொல்றேன். இது ஒரு நானும் விளையாட்டு தான். விளையாடுவேன். இதை எதுக்காக நீங்க? நான் ஜாலியா பேசுவேன்னு உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். நான் ஜாலியா பேசுறத சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னா அது உங்களோட தப்பு. சரி, அப்ப நீங்க டிக்கெட் வாங்காம ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டீங்களே, அத பத்தி நான் சொல்லவா? கண்டிப்பா சொல்லுங்க. டிக்கெட் வாங்காம மாட்டிக்கிட்டேன், ஆனா அதே டிடி கிட்ட இருந்து நான் 1100 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். எந்த டிடிஆர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும் அவங்கிட்டயே குருவோட மகிமையை சொல்லி அவன் அப்பா பேரை சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி பேசி பெரிய லீலைகளை நீங்க செஞ்ச மாதிரியே காட்டிக்கிறீங்க. அனுமாரோட அருள் இருக்குன்னு சொல்றீங்க, எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுவேன்னு சொல்றீங்க. அப்பாவி மக்கள் பாவம் ஏமாந்து போறாங்க. நான் லீலைகள் புரிவேன்னு எல்லார்கிட்டையும் சொன்னதே கிடையாது. உங்க நீதிமன்றத்திலே சொல்ற, நான் எந்த லீலையும் செய்ததே இல்லை. நான் கடவுளும் கிடையாது, நான் மகாத்மாவும் கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன். என்னோட முன்னோர்கள் எனக்கு கொடுத்த ஞானத்தை வச்சுதான் மக்கள் முன்னாடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். மகரிஷி வால்மீகியோட கதைகள்லாம் சொல்லிதான் மக்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் மக்கள் என்ன மதிக்கிறாங்க. என்னுடைய கதைகள் கேட்டு மக்கள் ஆன்மீகத்தை தேடி வராங்கன்னா அது அதிசயம்னு சொல்லிக்கலாம். இல்ல உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா நம்ம நாட்டுல பல மக்கள் இருக்காங்க, ஏழையா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, நோய்வாய்ப்பட்டு தவிக்கிறாங்க, டாக்டர் மேல ஹாஸ்பிட்டல் மேல உள்ள நம்பிக்கையை இழக்கிறாங்க. அவங்க உங்களை தேடி வராங்க. இங்க அதுக்கான குணம் கிடைக்கும் நினைக்கிறாங்க. சில குழந்தைக்கு பேச வராது, சில குழந்தைக்கு நடக்க வராது. அவங்க நம்பிக்கையோட உங்களை தேடி வர்றதா நானும் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா உங்களை தேடி வந்தா ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தான் கிடைக்குதே. வரவங்க எல்லாருமே நம்பிக்கையோட வராங்க. வாழ்க்கையில அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்க, டாக்டர் மேல இருக்கிற நம்பிக்கையை இழக்கிறாங்க. இல்ல வேற எங்கேயாவது ஏமாந்தோ வந்திருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என் தர்பாரை தேடி வரவங்க யாரும் திரும்பி ஏமாந்து போக மாட்டாங்க. என்கிட்ட வந்துட்டு போறதுனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நம்பிக்கையோட அவங்க திரும்பி போறாங்கன்னா அதுல என்ன தவறு இருக்கு அதை சொல்லுங்க. காசு கொடுக்க வேணாம், தட்சிணை கொடுக்க வேணாம், எதுவும் பண்ணாம அனுமான் கூட அவங்க சேர்றாங்கன்னா, அதுவும் கடவுள் கூட அவங்க சேர்றாங்கன்னா, 4 நாள்ல நீ சாக போறன்னு டாக்டர் சொல்லி அவங்க என்ன தேடி இங்க வராங்கன்னா, நம்பிக்கையோட பாகேஸ்வர தாம் வந்த உடனே வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு தனி நம்பிக்கையே வளருது. அந்த சந்தோஷம் அவங்க முகத்துல தெரியுதுன்னா அதை ஏன் நீங்க தப்பா பாக்குறீங்க? அப்படிலாம் இல்ல. வாகேஸ்வர தாம் வந்தா மக்கள் குணமாகறாங்கன்னா அப்ப நீங்க எதுக்காக கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இததான் நான் சொல்ற, மருந்து ஆசீர்வாதம் ரெண்டும் தேவை.
நான் ஒன்னும் டாக்டருக்கு எதிரா இல்லையே. நான் கேட்ட உடனே நீங்க மருந்துன்னு ஆட் பண்ணிட்டீங்க. இல்ல, பாகேஷ்வர் தாம்ல ஹாஸ்பிட்டலே இருக்கு, அதுவும் கோவிலுக்கு எதிரேவே இருக்கு. அங்க கிராம பஞ்சாயத்து ஆபீஸும் இருக்கு. அங்க ஆயுர்வேதிக் மருந்தும் உங்களுக்கு கிடைக்கும். மருந்து வாங்கி சாப்பிடுங்க. குணம் ஆகலையா நேரா தர்பாருக்குள்ள வந்து என் முன்னாடி நில்லுங்க. அங்க கோவில் இருக்கு. 2 வேலை செஞ்சதுன்னா நல்லது தானே. இத நான் சொல்லுங்க, டாக்டரே சொல்றாரு. ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. குணமாகலன்னா என்ன சொல்றாரு? உங்க கடவுள் மேல நம்பிக்கையை வைங்கன்னு தானே சொல்றாரு. இன்னொரு விஷயம், எந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ அங்க பல பேர் இருக்காங்க. உங்கள மாதிரி அவங்களும் சீட் எடுக்கிறாங்க, உங்கள மாதிரி அவங்களும் ஆசீர்வாதம் பண்றாங்க. ரிஷி பாரம்பரியத்தை சேர்ந்த பல பேர் இன்னும் இந்தியால வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதிகம்னு சொல்ல முடியாது, ஆனா ஏகப்பட்ட பேர் இருக்கதான் செய்யறாங்க. எங்க இலக்கால மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. கடவுளுடைய அருளால எங்க இடத்துல எங்க தர்பார் தான் இருக்கு, அதுவும் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. இன்னும் கொஞ்சம் மகா புருஷர்களும் இருக்காங்க. நான் சொல்றேனே, லவ் லேஷன் ஒருத்தர் இருக்காரு, 20 வயசு ஆகுது. அவரும் இந்த மாதிரி தான் சீட் எடுத்து கொடுக்கறாரு. இல்ல, எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் அவரை சந்திச்சதே கிடையாது. நான் அவரை இன்னும் பார்த்தது இல்ல. அதனால இப்போ அவரை பத்தி பேச முடியாது. எதுவும் கேட்காதீங்க, கடவுளுக்கே எல்லாம் அவர் தெரியும். இப்ப ரேப் கேஸ்ல ஜெயிலுக்குள்ள இருக்காரு. எனக்கு தெரியாது. சரி, இந்த மாதிரி பல பேர் உங்க ஏரியாவுல இருக்காங்களா? நான் சர்வே எடுக்கிறதுக்காகலாம் போனது கிடையாது. நீங்க கேக்குறீங்கிறதுக்காக எவ்வளவு பேர் இருக்காங்கிறத தேடி பாக்குறேன். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். சத்தர்பூர் ஜில்லால பாகேஷ்வர் டேம் இருக்கு. அங்க சன்னியாசி பாபாவுடைய பாரம்பரிய தர்பார் இருக்கு. நீங்களும் வாங்க. சொல்ல போனா இப்படி நம்ம நாட்டுல நிறைய பேர் சுத்திக்கிட்டு திரியுறாங்க. தனக்கு கடவுள் அருள் இருக்கிறதா சொல்றாங்க. ஜெய்ப்பூர்ல ஒருத்தர் இருக்காரு, தான் பல சித்திகளை அடைஞ்சிட்டதா அவரும் சொல்றாரு. அதோட அவரும் யாரோட டேட் ஆஃப் பர்த்தையும் சொல்லிடுவாராம், ஃபேமிலி மெம்பர்ஸோட பேரை சொல்லுவாராம். என்கிட்ட அந்த மாதிரி சித்திலாம் கிடையாது. இந்த சாதனைகளை நான் படைக்கல. என்னோட இஷ்ட தெய்வமான அனுமான் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை தாண்டி வேற எதுவும் என்கிட்ட இல்ல. நான் டேட் சொல்ல மாட்டேன், நான் பேரை சொல்ல மாட்டேன். அவங்க அருளால எனக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னா நல்ல விஷயம் தானே. மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புறாங்க. சாதாரணமா என்ன ஆகுதுன்னா, சன்னியாசின்னு சொல்லிட்டாலே மைண்ட்ல ஒரு இமேஜ் வந்துருது. தாடி வச்சிருப்பாரு. அவங்கள நாங்க வேற மாதிரி கற்பனை பண்ணி வச்சிருப்போம். அவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்கன்னு தான் நினைப்போம். ஆனா உங்களை பாக்கும்போது, நீங்க போட்டிருக்கிற ஹேட் எல்லாம் பாக்கும்போது நீங்க ரொம்ப கலர்ஃபுல்லா வாழறீங்க. அதனாலதான் வண்ணமயமான உலகத்துல நீங்களும் வண்ணமயமா தான் வாழ்ந்தாகணும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரெயின்போல 7 கலர்ஸ் இருக்கு மை டியர் சிஸ்டர்ஸ். உலகத்துல 7 வண்ணங்கள் இருக்கும் போது நாம ஏன் மறைஞ்சு வாழணும்? நான் சாது கிடையாது, அதோட நான் ஒரு மகாத்மான்னு சொன்னதும் கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். குரு சொல்லி கொடுத்தத நான் வெளியே சொல்றேன். நானும் உங்களை மாதிரி ஒருத்தன் தான். என்னோட சர்நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன் தான் சொல்லுவேன். அதனால பிராமணர்கள் போடுற உடைய தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என் குருவை நான் வணங்குறதுனால அவர் போடுற காலனி மாதிரியே நானும் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த தொப்பியை ஒருத்தர் கொடுத்தாரு, அதை நான் போட்டுக்கிட்டேன். நீங்களும் அன்பது கொடுத்தா அதையும் நான் போட்டுப்பேன். நீங்க விருப்பப்படுற ட்ரெஸ் கொடுத்தா கூட அதை நான் போட்டுக்க தயாரா இருக்கேன். ஒரு வெப்சைட்ல வந்தது, இந்த தொப்பி நீங்க போட்டுக்கிறீங்க இல்லையா, இந்த தொப்பி போட்டு விடுறவங்க கிட்ட நீங்க குரு தட்சணை வாங்கிப்பீங்களாமே. உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கறாங்க இல்லையா, உங்ககிட்ட ட்ரெஸ் கொடுக்கறவங்க கிட்டயும் அந்த மாதிரி ஆள் கிடைக்கல, அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாரும் தர்ஷனம் கொடுத்ததே இல்ல. தொப்பி போட்டுக்கிறதுக்காகவோ ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்காகவும் யாரும் கொடுத்ததே இல்ல. நான் ரோட்ல நடந்து போவேன், யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி போட்டுப்பேன். நாங்க ஒரு சாதாரண சாதுங்க. ரோட்ல நடந்து போறப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா என்ன? ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? என் ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வேற ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஒரு கவிஞன் சொல்லி இருக்கான், இந்த பரம்பரை பணக்காரங்க தான் தன்னோட அடையாளத்தை காட்டுவாங்க. உங்களோட உடையும் உங்களுடைய பணக்கார தன்மையை காட்டுது. இது மக்களுடைய எண்ணம். ஆனா என்னுடைய வாழ்க்கைய பத்தி சொல்லணும்னா, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, தனம் முக்கியம் இல்ல, மரியாதை முக்கியம் இல்ல. எனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும். அவரோட பக்தனா இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரியான வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன். அதோட அனுமான் பக்தர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்க எப்பவுமே பணக்காரங்களா மட்டும்தான் இருப்பாங்க. எவனுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லையோ அவன் தான் வாழ்க்கையில அல்லோல் படுவான், கஷ்டப்படுவான். அனுமான நான் என்னோட அப்பாவா பாக்குறேன். அவரோட பக்தன்னா அதனாலதான் இந்த கலர்ல ட்ரெஸ் போடுற, மஞ்சள் சிகப்பு ட்ரெஸ் போடுற. அவர் ரெட் கலர்ல தானே இருப்பாரு, அப்ப இந்த கலரை பயன்படுத்தலாம்ல. இப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. இப்படி பாப்புலரா வசனங்களை பேசி பேசிதான் நீங்க ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல சாஸ்திர கிட்ட இன்னும் ஏகப்பட்ட கேள்விகளை நாம கேட்கலாம்.
நான் சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறவன். இதை நான் தைரியமா சொல்லுவேன். இதுக்காக முஸ்லிம்ஸை கண்டோ கிறிஸ்டின்ஸை கண்டோ எனக்கு பயம் கிடையாது. ஆனா இந்துவா இருந்துகிட்டே சனாதனத்துக்கு எதிரா பேசுறாங்க இல்லையா, அவங்கள கொண்டு நான் பயப்படல. ஆனா நான் கடுமையா எதிர்க்கிறேன். ஆப்கி அதாலத்துல இன்றைய விருந்தினர் வாகேஸ்வர் பீடத்தின் அதிபதி தீரேந்திர சாஸ்திரி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கே அதாலத்தில் பாகேஸ்வர் தாமின் அதிபதி தீரேந்திர சாஸ்திரி மேல் உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். சாஸ்திரி, உங்களை சில பேர் பீடாதிபதினு சொல்றாங்க, சில பேர் குருன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் மகாராஜான்னு சொல்றாங்க, உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க, சன்னியாசின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அதிகமா பயன்படுத்துறீங்க. உதாரணம், பத்திரிகைக்காரனை பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி விடுவேன்னு சொன்னீங்களாமே. ஒரு சாது இப்படிலாம் பேச மாட்டாரு, ஒரு சன்னியாசி இப்படிலாம் பேச மாட்டாரு. பிராமண சமூகத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி இருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்க சொல்லி இருக்கீங்க முட்டாள், திருவோடு ஏந்திய பிச்சைக்காரன். இதெல்லாம் என்ன பாஷை? நான் ஜாதியை பார்க்கறது கிடையாது, அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். அது என்ன திருவோடு? கொஞ்சம் உணர்ச்சி வசப்படும் போது சொல்ற வார்த்தை தான் திருவோடு. அம்மா ஏதாவது வீட்டில் டென்ஷனாக இருக்கும் போது பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அப்போ அம்மா சொல்லுவாங்க, திருந்தி வாழ கற்றுக்கோ, அப்படி இல்லைன்னா திருவோட வச்சுக்கிட்டு பிச்சை தாண்டா எடுப்பேன்னு. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கிராமத்தில் வளர்ந்த ஒரு சாதாரண பையன் தானே. அது மட்டும் இல்லாமல் கை நாட்டு வேற, சரியா படிச்சது கிடையாது. அதனால அந்த காரணமா சின்ன வயசுல இருந்து அம்மா பேசுற பேச்செல்லாம் கேட்டு தானே நான் வளர்ந்துருக்கேன். அதனால சில சமயத்துல என்ன ஆகுதுன்னா, சில பேர் தவறான விஷயத்த என்ன பார்த்து சொல்லும் போது எனக்குள்ள கொஞ்சம் கோபம் வருது. இல்ல இந்து தர்மத்தை பத்தி ஏதாவது சொன்னா எனக்குள்ள இருந்து வெறி வருது. கிராமத்துல இருந்ததுனால இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது, இது இயற்கை தான். பெருசா வேற எதுவும் சொல்லலையே. எவனாவது என் முன்னாடி வந்து கடவுளை திட்டுனா நான் என்ன அவனுக்கு கும்பிடு போடுவேனா என்ன? அதுக்கப்புறம் அவனை சாமின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னால ஏத்துக்க முடியாது. கடவுளை பழிப்பவன் கஷ்டப்பட்டு தான் சாவான், ஸ்ரீராமரின் பேரை சொல்றவன் சிறப்பாக வாழ்வான். இத பாருங்க, நான் கிராமத்துல இருந்து வந்தவன், படிக்காதவன் அப்படின்னு சொல்லி நீங்க தப்பிக்க பாக்குறீங்க. ஒரு தடவை நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க, என் முன்னாடி வந்தனா உன்னை தீத்து கட்டிடுவேன். பிரமாதம். நான் தான் சொன்னேன். ஏன்னா அந்த ஆள் இருக்கானே, கதா கால ஜெபம் பண்றவங்களை ஏமாத்துக்காரங்கன்னு சொன்னான். நீங்க அவனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன கதா கால ஜெபம் பண்றவங்கள சில பேர் ஏமாத்துக்காரங்களா இருக்கலாம். ஆனா நீ பேரு நீ சொல்லணும், பொதுவா சொல்லக்கூடாது. இந்தியாவுல சுவாமி ராமபத்ராச்சாரியும் இருக்காரு, முராரி பாபுவும் இருக்காரு, அந்த மாதிரி இன்னும் பல பேர் கதை சொல்றாங்களே. எல்லாரும் அற்புதமானவங்க. இவங்கள யாரும் இது வரைக்கும் குறை சொன்னதே கிடையாது. சரி, யாராவது ஒருத்தர் ஏமாத்துக்காரனா இருக்கலாம், இல்ல பத்திரிக்கைக்கார தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்குன்னு எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது. எல்லாரும் திருடனுங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும்? இது தவறான விஷயம். அந்த ஆளு எல்லாரையும் திருட்டு பசங்கன்னு சொன்னான். அதனாலதான் நான் அந்த ஆளுக்கு சவால் விட்டேன். ஏன் என் முன்னாடி வந்து மகாபுருஷர்களை பத்தி யாரும் இப்படி பேசக்கூடாது. ஆமா, பெரிய மகான்களை இந்த மாதிரி பேசுறது தப்பு தானே. அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவனை கொஞ்சம் மிரட்டின. ஆனாலும் அவன் நம்ம ஆளு, நம்ம பையன். ஆனா நீங்க சந்த் துக்காராம பத்தி என்ன சொன்னீங்க? யாரு சந்த் துக்காராம் மனைவி அவரை தினமும் அடிப்பாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவங்க மனைவி டெய்லி அவரை அடிப்பாங்களாம். இப்படி தினமும் மனைவி கிட்ட அடி வாங்குறியே அப்படின்னு யாரோ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அது நான் பேசும்போது தவறுதலா பேசியிருக்கலாம். நான் ஒரு கதையும் படிச்சிருந்தேன், ஒரு புக்ல படிச்சேன். அதாவது அவங்க மனைவி ரொம்ப சண்டை போடுவாங்களாம், அடிப்பாங்களாம், விசித்திரமா வேற இருந்தாங்களாம். அவரை போயிட்டு கரும்பு வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாம். அவரு பாவம் கரும்பு வாங்கிட்டு வந்து அவரை போட்டு அடிப்பாங்களாம். அந்த கரும்பு 2 துண்டா உடையிற வரைக்கும் அடிப்பாங்களாம். ஆனா இந்த துக்காராம் ரொம்ப அற்புதமான மனிதரா இருந்திருக்காரு, பயங்கரமான ஞானி. அவர் சொல்றாரு, ஒரு கரும்பை 2 துண்டா ஆக்கிட்ட, நீ இந்த கரும்பால என்ன அடிச்சிருக்க, அதை 2 துண்டா ஆக்கிட்ட, ஒன்னுத்த நீ சாப்பிடு, இன்னொன்னு நான் சாப்பிடுறேன். அந்த நேரத்துல பயன்படுத்தின விதம் கொஞ்சம் கடுமையா கூட இருந்திருக்கலாம். அத நானே ஒத்துக்கிறேனே. நான் என்னோட வழியில புரிய வைக்க முயற்சி பண்றேன். சில நேரங்கள்ல அவங்களுக்கு என் பாஷை புரியாம கூட போகலாம். கேட்க வர விஷயமே, சந்த் துக்காராம பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசி இருக்கீங்களே, அதுக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்கணும்.
என்னோட வார்த்தை யாரையாவது பாதிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்கறேன். ஆனா நான் அவங்கள நேசிக்கிறேன், நிறைய அன்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா நானே இங்க ஒரு சன்னியாசி வாழ்க்கை தானே வாழ்ந்துகிட்டே இருக்கேன். அதனால பெரியவங்களை கண்டிப்பா மதிக்கணும். அவங்கள கேவலமா பேசிக்கிட்டு என்னால மட்டும் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அதனால நான் யாரையும் புண்படுத்தணுங்கிற எண்ணத்துல நான் பேசியிருக்க மாட்டேன். அதனால என் பேச்சு யாரையாவது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னா அதுக்காக நான் கண்டிப்பா வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன். இன்னொரு உதாரணத்தை சொல்றேன், கொடுங்க. நீங்க மன்னிப்பு கேட்டது நல்ல விஷயம்தான். இல்ல கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். மகான்களை பத்தி தப்பா பேசிட்டா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நடந்த விஷயம். இப்ப நீங்க சாய்பாபாவை பத்தி பேசுறீங்க. இங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, சாய்பாபா சான் மியான்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டேன். அதுக்கு நீங்க சொன்னது, உங்களுக்கு 33 கோடி பேர் பத்தலையா என்ன, எங்களை தேடி ஏன் இங்க வரீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா. சாய்பாபாவை கோடிக்கணக்கான பேர் நம்புறாங்க. அவ்வளவு பேரும் அவரை கடவுளாவே பாக்குறாங்க, பூஜை பண்றாங்க. சொல்ல போனா அவர் கோவிலுக்கெல்லாம் போறாங்க. அவரை பார்த்து இப்படி பேசுறது, இங்க பேச்சு என்னன்னா சாய்பாபா யாரு, ஹிந்துவா முஸ்லீமா? நான் சொல்றேன், நான் அவரோட பக்தனே கிடையாது. பக்தனா இருந்திருந்தா அவர் என்ன போடுறதுங்கிற பாத்திருப்பேன். அதனால நான் கேள்விப்பட்டது அதாவது கோர்ட்டு சொன்னது, சில பத்திரிகைக்காரங்களும் அதை சொல்லியிருக்காங்க. அவர் சாமியாவா? அவங்க கமிட்டிக்காரங்களே மன்னிச்சு கேட்டுக்கிட்டாங்க. இந்த விஷயத்த நானும் எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த பிரசுக்காரன் என்ன சொன்னானோ அதை தான் நானும் சொல்லியிருக்கேன். நியாயமா நீங்க அவனை குத்த சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க சொல்லும் போது மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுது. நான் எந்த தர்மத்தையும் விரோதிக்கிறவன் கிடையாது. எல்லா தர்மங்களையும் நான் மதிக்கிறவன் தான். எந்த தர்மத்தை நீ மதிக்கிறியோ அந்த தர்மத்தை மதிச்சுதான் ஆகணும். ஆனா நான் என் தர்மத்துல பிடிவாதமா இருப்பேன். அதை தான் நான் சொல்ல வரேன். அப்ப சாய்பாபாவை நீங்க மதிக்கிறீங்களா? கண்டிப்பா மதிக்கிறேன். சன்னியாசியா மதிக்கிறேன். ஒரு சன்னியாசியா அவரை நான் மதிக்கிறேன். எனக்கு அவர் கூட என்ன பகை இருக்கு? உடனே விரோதியா? எனக்கு யார் கூடயும் விரோதம் கிடையாது. ஒரு சன்னியாசியை நான் எப்படி பகைச்சுப்பேன்? ஏன்னா எந்த சனாதன தர்மத்தை பத்தி பேசுறீங்களோ அதுல முதல்ல வர்றது என்ன? நிதானம், தைரியம், நாகரிகமான பாஷை. இது எல்லாம் எப்போ தைரியத்தை காட்டணும், எவ்வளவு அமைதியா இருக்கணும். ராமர் ஊர்வலத்துல களை தூக்கி அடிச்சா பொறுத்துக்கணுமா? பால்கர்ல இருக்கிற சன்னியாசிகளை சாகடிச்சாங்களே அதை பொறுத்துக்கணுமா என்ன? ஸ்ரீராமருடைய கிரந்தங்களை எரிக்கிறாங்களே அதை பொறுத்துக்கணுமா? இந்த நாட்டுல சன்னியாசிகளையும் திருட்டு பசங்கள்னு சொல்றாங்களே அதையும் பொறுத்துக்கணுமா? ஒரு தடவை கடவுளும் பொறுமையை இழந்தாரு. அவர் அம்பாலேயே கடலை காய வச்சாரு. அப்புறம் ராவணனை வதை செஞ்சாரு. எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? இந்த அப்பாவி மக்கள், இந்த அப்பாவி சனாதனிகள் எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பாங்க? இந்த நீதிமன்றத்துல நான் டிக்ளேர் பண்றேன், சனாதனத்துக்காக என் உயிர் போகுதுன்னா அப்புறம் மக்களோட கண்ணோட்டத்துல நான் கெட்டவனாவே இருக்க ஆசைப்படுறேன். இத பாருங்க, சனாதன தர்மத்தை பத்தி நீங்க நல்லது சொன்னா யாருமே ஆட்சேபிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இன்னும் எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிறது, இன்னும் எத்தனை நாள் அமைதியா இருக்கிறது? உங்களை யாரு அமைதியா இருக்க சொன்னது? இதோ இந்த கிரந்தங்கள்ல எரிக்கிறாங்களே, சன்னியாசிங்களை தாக்குறாங்களே, சனாதனத்துக்கு எதிராக இந்த பொய்யான பிரச்சாரங்களை பண்றாங்களே, சனாதன தர்மத்தையும் அவங்களுடைய எண்ணத்தையும் சின்ன பின்னமாக்க பிரச்சாரங்களை பண்றாங்களே, இவங்களை என்ன பண்ண? நீங்க இந்த மாதிரி கடுமையான சொற்களை பயன்படுத்தும் போது மற்றவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? கவர்மெண்டே இந்த மாதிரி ஆளுங்களை இப்படி செயல்பட அனுமதி கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கும் போதுதான் சமூகத்துல சண்டைகள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. நாங்க பண்ணா தப்பு, ஆனா அவங்க பண்ண புண்ணியமா? அவங்க ஏதாவது தப்பா பேசினா அதை நீங்க தப்பா பார்க்க மாட்டீங்க. அஷர்தம்ல 40 இந்துஸ கொண்டாங்க, அதை நீங்க தப்பா பார்க்க மாட்டீங்க. ஹிந்துஸ பிடிச்சி பிடிவாதமா முஸ்லீமா மாத்திட்டு இருக்காங்களே, அது உங்க கண்ணுக்கு தப்பா தெரியாது. நம்ம ஹிந்து சன்னியாசிங்களை ஓப்பனா ஸ்டேஜிலேயே கண்டபனிக்கு திட்டி தொலைறாங்க. இன்னும் சொல்ல போனா என்னையே அவ்வளவு கெட்ட வார்த்தையில திட்டி இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் பொறுத்துக்கணுமா? அதுல சாஸ்திரி, இந்து சமுதாயத்துல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இப்படி கடுமையான சொற்களை பயன்படுத்துறாங்க. அவங்களும் வேற வேற மாதிரி மிரட்டுறாங்க. மத்தவங்களோட உணர்வுகளை யாரையும் என்னைக்கும் திட்டினதே இல்ல. பதிலடிதான். நான் எல்லாரையும் சொல்லல, சில பேர் இருக்காங்கன்னு சொல்றேன். என்னால எல்லாரும் பத்தி கடுமையான சொற்களை, எனக்கு தெரிஞ்சவங்கள பத்தி மட்டும்தான் நான் பேசுவேன். இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி மட்டும்தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்க எந்த தர்மத்துக்கும் விரோதி கிடையாது. சனாதன தர்மத்தை ஆழமா நம்புறோம். எங்க சனாதனத்துக்காக நாங்க முஸ்லிம்ஸ கண்டோ கிறிஸ்டின்ஸ கண்டோ பயந்ததே கிடையாது. நம்ம கூட இருந்துகிட்டே இந்த சனாதனத்தை எதிர்க்கிறாங்களே, அவங்கள பார்க்கும்போதுதான் கோபம் வருது. அவங்களுக்கு எதிராக பேசுவோம். அது மட்டும் இல்ல, நசிக்கிடுவன் நான் சொன்னேன்ல,
இந்த நசுக்கிடுவேன்னு சொன்ன வார்த்தை இருக்கே, அத நான் ஒண்ணு முஸ்லீமை பார்த்து சொல்லல, ஒரு ஹிந்துவை பார்த்து சொன்னேன். ஏன்னா இந்துஸ் அவங்க தான் கேவலமா பேசினாங்க. பேசக்கூடிய உரிமை எனக்கும் தான் இருக்கு. நானும் இந்த நாட்டை சேர்ந்தவன் தானே. உங்களுக்கு முஸ்லிம்ஸ் கிட்ட பிரச்சனையா? கிடையாது, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் கேள்விப்பட்டது உங்க சிஸ்டருடைய கல்யாணம் ஒரு முஸ்லீம் கிட்ட காசு வாங்கி தான் அதெல்லாம் கிடையாது, நடந்ததா? நிறைய நண்பர்கள் இருக்காங்க. போன வாட்டி தான் நான் சந்திச்சேன். ஒன்னா சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 400-500 முஸ்லீம் குடும்பங்களே எனக்கு தெரியும். உணர்வால ஒன்னா இருக்கும். நம்ம நாட்டுல இருக்கிற இந்து முஸ்லீம் தன்னோட மனசுல கைய வச்சு சொல்லட்டும். இந்த மீடியாக்காரங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க, ஆனா அவங்க மனசுல ராமர் கிருஷ்ணர் இருப்பாரு. நான் மனிதாபிமானத்தை பூஜிக்கிறவன், மனுஷ தன்மையை பூஜிக்கிறவன். ஜாதியை பார்க்க மாட்டேன், மதத்தை பார்க்க மாட்டேன். இந்த விஷயமா நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்கி அதாலத்துல திரேந்திர சாஸ்திரி கிட்ட பல கேள்விகளை கேட்கலாம். மனம் சொன்னது, பக்தியை ஏற்றுக்கொண்டேன், கிருஷ்ணனை கண்டேன், புல்லாங்குழல் வாசித்தேன். அதனால் அனுமானை பூஜிக்க ஆரம்பித்து ஆகாயத்தில் நான் பறக்க ஆரம்பித்து விட்டேன். வெல்கம் பேக். இன்றைய ஆப்கி அதாலத்தில் குற்ற விசாரணை திரேந்திர சாஸ்திரி மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த கேள்வி. ஆப்கே அதாலத்தில் பாகேஸ்வர் தாமின் அதிபதி தீரேந்திர சாஸ்திரி மேல் இருக்கும் குற்றச்சாட்டு, இவர் தன்னுடைய விரோதிகளை மிரட்டுகிறார். நீங்க எதிராளிகளை மிரட்டுறதா நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா இப்ப உங்களையும் நிறைய பேர் மிரட்டிக்கிட்டு இருக்காங்களாம். உங்க உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்றாங்க. இத பத்தி சந்தேகமே கிடையாது. சனாதனத்தை பத்தி யாராவது ஆழமா பேச ஆரம்பிச்சாலே அதை அழிக்கிறதுக்காக அத மண்ணோட மண்ணாக்க இங்க பல திட்டங்கள் தீட்ட ஆரம்பிச்சாச்சு. அப்ப முயற்சிகள் தான் எடுப்பாங்க. அதனால இதுல என்னோட பேரும் அடிபட்டிருக்கு. ஆனா சீதாராமன் அருள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அதோட மிரட்டுறத பத்தி சொல்லணும்னா, சாது அப்புறம் எங்க பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா யாரையும் மிரட்ட மாட்டோம். ஒழுங்கா இருந்தா உனக்கு நல்லதுன்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய பக்தர்கள் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்தினாங்க. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அதோட யாரெல்லாம் வாகேஸ்வர் பேரை சொல்லி அங்க வந்திருந்தாங்களோ அவங்க சொன்ன வார்த்தை, கத்திய தூக்கி போட்டுட்டு வாழ வச்சுக்கங்க, இப்ப இவங்களை சுட்டு தள்ளுங்க. இது அவங்க சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி. கண்டிப்பா எனக்கு இது பிடிக்காது. இந்த சுதந்திரத்தை நான் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. ஏன்னா நானே ஒரு விஷயம் சொல்லுவேன், அதாவது சனாதன தர்மங்கிறது அகிம்சை. நாங்க யாரையும் தண்டிக்கிறது கிடையாது. ஏன்னா வன்முறைகளை விரும்பாதவன் தான் ஒரு ஹிந்துவா இருக்க முடியும். ஆனா நீங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலையே. அவர் உங்க ஸ்போக்ஸ் பர்சன் தான். அவர் சொன்னது, ஏண்டா செத்து போனதுக்கு அப்புறம் தான் நீங்க தாக்குவீங்களா? முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸை என்னைக்கு கொல்ல போறீங்க? இல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பான தகவல். எல்லாருக்கும் வாழுற உரிமை இருக்கு. அதோட இந்த செய்தியை பத்தி எனக்கு தெரியாது. என்னோட மக்கள் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் சாதுவான. அந்த நியூஸ நான் சொல்லிட்டேன். வேணும்னா அந்த வீடியோவையும் அனுப்பி வைக்கிறேன். சரி, அனுப்புங்க பாப்போம். நான் தயங்கவே மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. நம்ம நாட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டணும், அமைதியான முறையில தான் நம்ம நாட்டை முன்னேற்றணும். அதனாலதான் இந்து ராஜ்யம் வேணும்னு கேட்டிருக்கேன். இம்சைய விரும்பாதவர் நீங்க. ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஹிந்துஸ் இனிமே கையில வாழ வச்சுக்கோன்னு சொல்லியிருக்க. இது நம்ம கடவுள் கையில கூட தான் பார்த்திருக்கோம். எல்லா கடவுள் கையிலயும் ஒரு ஆயுதம் இருக்கும். சில பேர் கையில திரிசூலம். அவங்களுக்கு தான் ஆபத்து இருந்திருக்கு, பிரச்சனை இருந்திருக்கு. இவ்வளவு ஏன் இப்போ கூட ஒரு சில பேருக்கு பாதுகாப்பு கருதி லைசன்ஸோட பிஸ்டல் கொடுக்கறாங்க. அத முதல்ல நிப்பாட்டுங்க. வெப்பன்ஸ் கொடுக்கறதுக்கான லைசன்ஸ் இருக்குல்ல? ஆமா, சுய பாதுகாப்புக்கு. நாங்களும் அதுக்காக தானே வச்சுக்க சொல்றோம். எங்களால துப்பாக்கி எல்லாம் வச்சுக்க முடியாது. நாங்களாம் ரொம்ப ஏழைங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது அப்ப என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க உங்க ப்ரொடெக்ஷனுக்காக டாக்ஸ் பேயர் ஏன் காசு கொடுக்கணும்? மக்கள் ஏன் காசு கொடுக்கணும்? நீங்க வாழ் வச்சுக்கோன்னு சொல்றீங்க, துப்பாக்கி வச்சுக்கோங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா மிரட்டத்தான் செய்வாங்க. அப்படியே இருக்கட்டும். நான் ஒன்னும் துப்பாக்கியை பத்தி பேசினதே இல்லை. நான் வாழ வச்சுக்கோன்னு சொன்னேன். இப்ப பாதுகாப்புன்னு வந்துட்டா இந்திய கவர்மெண்ட் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். அதோட இப்ப இருக்கிற கவர்மெண்ட் மேல எங்களுக்கும் முழு நம்பிக்கை இருக்கு. வரப்போற கவர்மெண்ட் மேலேயும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த ஸ்ரீராமர் மேலேயும் முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுதான் எங்களுடைய முதல் நம்பிக்கை. எங்களுக்கு பிடித்தவர் அனுமான் தான். அதோட நான் யாரையும் மிரட்டல. அடிக்கடி சாகவும் போறதில்ல, பிறக்கவும் போறதில்ல. அப்புறம் ஏன் பயப்படணும்?
ஆனா சாவை எப்ப வேணாலும் நாங்க சந்திப்போம், அது போகட்டும். ஆனா ஸ்ரீராமரின் புகழ நாங்க வீடு வீடா போய் பரப்பதா செய்வோம். யாரு மிரட்டினாலும் நாங்க பயப்பட மாட்டோம். ஏதாவது ஒரு மூலையில பயம் இருக்கும். அதனால தான் நீங்க சொல்றது நான் புல்டோசர் வாங்க போறேன், இந்துக்கள் எல்லாம் ஒன்னா சேரணும், கல்லால அடிக்கிறவங்க மேல புல்டோசரை ஓட்டுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மறுக்கவே மாட்டேன். இதுவும் அகிம்சையின் வழி. புல்டோசருங்க அஹிம்சால வந்தது. ஆஹா, அத கிணறு எடுக்க கூட தானே பயன்படுத்துறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ராமர் ஊர்வலத்துல யாராவது கல் அடிச்சாங்கன்னா அவங்கள தாக்க புல்டோசரை வாங்கி வச்சுக்கோங்க. சரி, உங்க பாதுகாப்பு கருதி நீங்க ஒரு கிரெயினை வாங்கி வச்சாலும் அதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நான் யாரையும் தடுக்கல. ஆனா புல்டோசர் வாங்கி போடுற அளவுக்கு எங்க கிட்ட காசு இல்ல. அப்புறம் நீங்க உதவி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒண்ணு வாங்கிடுவோம். இங்க பாருங்க, இந்த வசனம் எல்லாம் நல்லா பேசுறீங்க, மக்களுக்கு அதனால ஒரு சந்தோஷம் வருது. ஆனாலும் சில விஷயங்களை நான் சொல்றேன், மக்கள் இத புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றது எந்த பாரம்பரியம்? எந்த பாரம்பரியத்துல புல்டோசர் வருது, வாள் வருது, அதுக்கப்புறம் அஹிம்சைய பத்தி? இது ரிஷி பாரம்பரியம். இது ஸ்ரீராமருடைய பாரம்பரியம். பகவான் ராமர் காலத்துல புல்டோசர் இருந்ததா? அவர் வில்லம்பு வச்சிருந்தாரு. இப்ப டெக்னாலஜி வளர்ந்தாச்சு, அதுக்கேத்த மாதிரி நாமளும் மாறி ஆகணும். மாற்றத்தோட இந்த புல்டோசர் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பாதுகாத்துப்ப? டே, என் வீட்டு பக்கம் வந்துடாத, வெளியே பாரு புல்டோசர் நிக்குதுங்க. எங்க சிப்பாய்ங்க கையில துப்பாக்கி இருக்கதா செய்யும். அதனால அவங்க டெய்லி சுட்டுக்கிட்டாவா இருக்காங்க, மிரட்ட தானே வச்சிருக்காங்க. நீங்க பல விஷயத்த வேற மாதிரி சொல்றீங்க. சிப்பாய்கள் கையிலயும் துப்பாக்கி இருக்கு, பார்டர்ல இருக்கிறவங்க கிட்ட கன் இருக்கும்போது நாம ஏன் கன் வச்சுக்க கூடாது? இந்த மாதிரி வார்த்தைகளை யாரு பேசினாங்க தெரியுமா? முதல்ல பேசினது பிண்ட்ரன் வாலே. இது யாரு? பிண்ட்ரன் வாலே பஞ்சாப்ல ஒரு கலவரம் நடந்தது இல்லையா, அதோட சிம்பல் இது. நான் துப்பாக்கியை பத்தி பேசினது இல்ல, புல்டோசரை பத்தி தான் பேசினேன். அவங்க கிட்ட நான் இந்த கேள்வியை கேட்டேன், புல்டோசர் வச்சிருந்தாங்களா? நான் அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். இது கிண்டல் பண்ற விஷயம் இல்ல, நான் அவங்க கிட்ட கேட்டேன். அதாவது அவங்க பிரச்சனை என்னன்னா, இந்து யாகம் பண்ணும்போது ஏன் பூணூல் போட்டுக்கிறாங்க, அதோட சீக்கியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எதையும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்களாம். அப்ப நான் கேட்டேன், யாகம் பண்ணும்போது யாருக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? அப்ப அவங்க சொன்னாங்க, கழுத்தை நெரிச்சு சாகடிக்க முடியுமா? நான் சொன்னேன், நீங்க துப்பாக்கி வச்சிருக்கீங்க. அப்ப அவங்க சொன்ன பதில், சோல்ஜர்ஸ் கூட தான் பாதுகாப்புக்காக துப்பாக்கி வச்சிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பேச்செல்லாம் குரு பாரம்பரியத்துல வரவங்க பேசக்கூடாது. நீங்க உங்க கண்ணோட்டத்துல பாக்குறீங்க, அது உங்களுக்கு சரின்னு படுது. ஆனா இப்ப பாதுகாப்புக்காக எதை வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதோட புல்டோசரை பத்தி சொல்லணும்னா அதை தவறா தான் பயன்படுத்தணும்னு நான் சொல்லல. அதை நீங்க வேற கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா அது உங்க இஷ்டம். என்னுடைய எண்ணம் தெளிவானது. சனாதன தர்மம்னா என்ன? நானே சொல்றேனே. சத்தியம், அஹிம்சை, இரக்கம், மன்னிப்பு, தானம், ஜபம், தபம். அடிதடி பத்தி அவங்க கண்ணோட்டம். நான் பாதுகாப்பு பத்தி சொல்றேன். புல்டோசர் டீ கிடைக்குமா? டீ குடிக்க விரும்புறீங்களா? நிறைய இருக்கு. டீயும் தண்ணியும் கொண்டு வாங்க. சொல்ல போனா சன்னியாசிங்க எப்பவுமே டீ குடிக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆனா உங்களை பத்தி நானே ரிசர்ச் பண்ணிருக்கிறேன். அதுல கண்டுபிடிச்சது உங்களுக்கு டீனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? அது உண்மைங்களா? ஆமா சிஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த டீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். இஞ்சி டீ ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் தாத்தா ரொம்ப குடிப்பாரு. இதோட என் நினைவுகள் ஒன்றி இருக்கு. தாத்தா, குரு, நாங்க 2 பிரதர்ஸ், மொத்தம் எல்லாரும் சேர்த்து 10 பேர் இருக்கோம். நாங்க எங்க தாத்தா குரு கிட்ட போகும்போது எல்லாரும் கீழே தான் உட்காருவோம். அவர் ஒரு சித்த புருஷரா இருந்தாரு. குறைவா பேசுவாரு, மகா புருஷன். அவர் டீ குடிப்பாரு. அந்த எச்ச டீய இந்த கப்பு இருக்குங்க இல்லையா, இதுல பாதி கப்பை எனக்கு கொடுப்பாரு. அதனாலதான் நான் சொல்றேன், உளறிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுக்கான தகுதி வந்திருக்கு. அதோட ஒவ்வொரு விஷயத்திலையும் பின்னாடி ஒரு ரகசியமே உண்டு. எந்த ஒரு பாலகனும் தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. அவன் எந்த லெவலுக்கு வேணாலும் போலாம். அதுக்கு உதாரணம் இந்த டீ. எங்கிருந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சனோ, குரு கிட்ட ஆரம்பிச்ச எந்த விஷயத்தையும் வாழ்க்கையில மறக்க கூடாது. அதனாலதான் நான் இதை மறக்கல. இது ஒரு நல்ல நினைவுகள்னு எனக்கு தோணுது. ஆனா டீ கெட்ட பழக்கம், என்ன மன்னிக்கணும். இளைஞர்கள் கிட்ட சொல்ற, இதை குடிக்காதீங்க. ஆனா நான் குடிப்பேன். சொல்ல போனா என்னோட தாத்தா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு, அதை சொல்லட்டுமா?
டீ மேல ஸ்லோகம். ஆமா ஆமா, நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, சொல்றேன் கேளுங்க. கெட்லி கருப்ப சம்பூதம் சக்கரவர்த்தி மிஸ்ருதம் கபபத் ஜெய தேவதி தேவி சாய கண்டக்காய நமோ நம. வெறும் இவ்வளவு மட்டும் இல்லைங்க, இயலும் ஆசையும் ரெண்டும் சகோதர சகோதரிகள். டீ எனக்கு தேவையா இருக்கு, இதை குடிக்கும் போது நான் என் குருவை நினைச்சுக்கிறேன். உங்களுக்கு கடவுளுடைய ஞாபகம் வருதுன்னா எல்லா கெட்ட பழக்கமும் நல்லதுதான். அதோட டீ கடவுளை பார்த்தாதான் கிடைக்கும் டேஸ்டி, வாழ்க்கையில இன்றியமையாதது. டீ குடிக்கும் போது கடவுளை நினைச்சுக்கிறானா அவன் நம்பர் 1 தான் இருக்கணும். டீ கடையில சில்லறைய சம்பாதிக்கலாம், சில்லறைகள் நாணயமாக மாறலாம், அதே நாணயங்கள் ரூபாவாக மாறும், அந்த நோட்டும் கோடி கணக்கிலேயே கொட்டும். கோடியை கொடுத்து ஒரு காரை வாங்கலாம், அதில் ஏறிக்கொண்டு ஹோட்டலுக்குள்ளும் நீ போகலாம், ஹோட்டலில் அமர்ந்து உன்னை சாப்பிடவும் வைக்கலாம். டீ என்னெல்லாம் பண்ண வைக்குதுன்னு பாருங்க. டீ கார்ல ஏறி உங்களை ஹோட்டலுக்கு போக வைக்குது, ஹோட்டலுக்கு போய் உங்களை சாப்பிட வைக்குது. டீ எப்படியெல்லாம் உங்களை ஆட்டி படைக்குது. டீயை சுவைத்தவன் தெம்படைந்தான், அதை விட்டவன் ரசிக்க தொடங்கினான். மனம் சொன்னது பக்தியை ஏற்றுக்கொண்டேன், கிருஷ்ணனை கண்டேன், புல்லாங்கலில் வாசித்தேன், ஒரு நாள் அனுமனை பூஜித்தேன், அப்படியே ஆகாயத்தில் பறக்க ஆரம்பித்து விட்டேன். இப்ப நான் வசனம் பேசணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த நீதிமன்றத்துல நான் மறுபடியும் சொல்றேன், நான் பேசுறது எதுவுமே வசனம் கிடையாது. என்னோட ஒவ்வொரு பேச்சும் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு ஊக்கத்தை தான் கொடுக்கும். இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் என்ன கேட்க போறேன்னு முதல்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருக்கலாம். இந்த டீ குடிக்கிறீங்களே, இதனால உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குதா, ஊக்கம் கிடைக்குதா, சக்தி கிடைக்குதா? கிட்டத்தட்ட குருவோடைய ஞாபகம் வருது. சரி, நான் ஒரு உண்மையை சொல்லவா? டீ எல்லாம் குடிக்க கூடாது, தப்பு. இது உடம்புக்கு கெடுதல். ஆனா நான் 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் சேவை செய்யறேன், 17 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பேசுறேன். பசிச்சா தூக்கம் வந்துடும், தூக்கத்தை விரட்ட இது ஒரு நல்ல உபாயம். டீ குடிப்பேன், பசி போயிரும், அதிகமா சேவை செய்வேன். எனக்கு அப்படி தோணுது. ஆனா டாக்டர் என்கிட்ட குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இது சமூக சேவைக்கு மட்டும் உதவுதா? உதாரணத்துக்கு ஷாருக் கான் படம் பட்டான், அதையும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, அதுவும் டீயோட எஃபெக்ட் தானா? டீய காரணம் சொல்ல வேண்டாம், ஆனா அதை குறிப்பிட்டு பேசணும்னா நான் சனாதனத்தை பத்தி தான் சொல்லியிருந்தேன். நம்ம சனாதனத்துல எதுக்காக காவி உடைய அணையிறாங்க? 1977 ஒரு படம் வந்துச்சு, பேரு சந்தோஷி மாதா. அந்த படம் மக்களை ரொம்பவே பாதிச்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழங்கள்லாம் வித்து போகல. சனாதனத்துக்கு எதிரா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சனாதனத்துக்கு எதிரா நீங்க மூவிஸ் பண்ணீங்கன்னா கோவில் மேலையும் கோவிலுக்குள்ள இருக்கிற கடவுள் மேலையும் அம்மா அப்பா மேல இருக்கிற பக்தியும் குறைஞ்சு போயிடும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்து சமுதாயம் சனாதனம் ராமரை டார்கெட் பண்ணாதீங்க. இது நீங்க அந்த படத்தை வேண்டுதல். பார்க்காமலே அவங்க ஸ்ரீராமரை டார்கெட் பண்றாங்க, அவங்க காவி உடைய டார்கெட் பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, ரத்தமும் அதே கலர் தான். கலரை வச்சு ஒரு தர்மத்தை கனெக்ட் பண்றது சரியில்லை. இங்க மூவர்ண கொடி பறக்குது, மூவண்ணத்துல 3 கலர்ஸ் இருக்கு. அது சரிதான். அதோட ஒவ்வொரு கலருக்கும் ஏதாவது ஒரு கலர் தானே, அது எதுக்காக கேவலப்படுத்தணும்? பச்சை கலரை கேவலப்படுத்துங்க, ஏன் பண்ணக்கூடாது? இதுதான் என்னோட எண்ணம். இல்ல இங்க பாருங்க, இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் வைக்கிறீங்கல்ல, இங்கதான் பிரச்சனையே வருது. நீங்க சொல்றீங்க நம்ம நாடு இந்து நாடா மாறணும். கண்டிப்பா மாறணும், இந்து நாடா மாறணும். ஆனா நான் இங்க மதத்தை கொண்டு வரலையே. எவ்வளவு நாள் தான் இந்த மதத்தின் பேர்ல பிசினஸ் பண்ணுவீங்க, சம்பாதிப்பீங்க? இதை நிறுத்துங்க. மதத்தோட பேரை சொல்லி எதுக்கு ஓட்டு வாங்குறீங்க? இதை நிறுத்துங்க. இந்தியாவை இந்து நாடா மாத்துங்க. எல்லாம் சமமா இருக்கட்டும், எல்லாரும் இங்க நல்லா சுதந்திரமா செயல்படலாம். கல் வீசப்படாது, ராமரோட கிரந்தம் எரிக்கப்படாது, ராமரை எவனும் திட்ட மாட்டான், ராமராஜ்யம் இங்கேயே அமைஞ்சிடும், நம்ம நாடும் முன்னேறிடும். இல்ல இதெல்லாம் தப்பு. நம்மோட நாடு இருக்கே, இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி நடக்குது. அத பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்கினாரு. இங்க பாருங்க, நான் அதை மனசார நம்புறேன். நான் எல்லாத்தையும் நீங்க எங்க ஏத்துக்கிறீங்க? கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது இங்க தர்மத்துக்கு இடம் கிடையாது, இங்க ரிலீஜியனோட பேரை சொல்லி இந்த நாட்டை உருவாக்க முடியாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஆரம்பமே ராமன் ஸ்லோகத்துல தான் ஆரம்பிக்குது. கண்டிப்பா நீங்க பாருங்க, அதுவே சொல்லுது இந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் ஸ்ரீ ராமரோட பேர்ல தான் ஆரம்பிக்குது. அப்ப இது இந்து ராஜ்யம் தானே? அதே கான்ஸ்டிடியூஷன், எந்த கான்ஸ்டிடியூஷன் ராமருடைய பேரோட ஆரம்பிக்குதோ
அதேதான் சொல்லுது. எல்லா நான் மதமும் வந்து சம்மதம். கேள்விப்பட்டிருக்கேன், படிக்கல. அதாவது ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது. தர்மம்னா சனாதனம். இல்ல அப்படி இல்ல. தர்மம்னா சனாதனம், மத்ததெல்லாம் எதுவும் கிடையாது. இல்ல அது எந்த நாடு தர்மத்தால உருவாகலையோ, உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாகிஸ்தான், அது தர்மத்தின் ஆதாரத்துல உருவானது. அவங்க நிலைமையை இப்ப நீங்களே பாக்குறீங்கல்ல. பாக்குறேன். அங்க மக்கள் சாப்பிட சாப்பாடு கிடையாது. தீவிரவாதம் உச்சக்கட்டத்துல இருக்கு. எப்போ இஸ்லாம் பேர்ல நாடு உருவாச்சோ, ஒரு தர்மத்தின் பேர்ல நாடு உருவாச்சோ, அவங்க நிலைமை இப்படித்தான். சரியா சொன்னீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், மத்தது எல்லாத்தையும் விடுங்க, தர்மம் தான் உயர்ந்தது. சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இந்த பிரச்சனை வந்தது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் சொன்னது, இந்தியா மாதிரியான எல்லா மக்களும் வாழற நாட்டுல தர்மங்கிற பேர்ல மக்களை பிரிச்சு பார்க்கறது மிகப்பெரிய குற்றமாகும். கரெக்ட். சுப்ரீம் கோர்ட் சொன்னதை நான் மனசார மதிக்கிறேன். ஆனா இந்தியா இந்து நாடா இருந்தது, இருக்கும், இன்னமும் இருந்தாகணும். இங்க பாருங்க, நீங்க கலர் விஷயத்துல சினிமாவை விரோதிக்கிறீங்க. ஒரு படத்தை ஓட விட மாட்டேன்னு மிரட்டுறீங்க. சனாதனத்தை எதிர்க்கிறவங்கள தான் நான் மிரட்டுறேன். வண்ணங்களை விடுங்க, மக்களை விடுங்க. எந்த சமுதாயத்து மேலேயும் எனக்கு கோபம் கிடையாது. சனாதனத்தை விரோதிக்கிறவ என்னுடைய விரோதி. அவன் சமுதாயத்துல எந்த ஒரு பதவியில இருந்தாலும் அவனை நான் எதிர்ப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த படத்தை நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களோ, எதிர்த்து நின்னீங்களோ, அத கோடிக்கணக்கான பேர் பார்த்து அது சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதுவும் நல்லது தானே. அதுல மாற்றங்கள் கொண்டு வந்தாங்களா? மாற்றத்தை கொண்டு வந்து பண்ணா எந்த ஒரு படத்தையும் நான் கண்டிப்பா எதிர்க்க மாட்டேன். காரணம் அது ஒரு கலை. கலையை நானும் மனசார ஏத்துக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா அமீர் கான் படத்தை நீங்க அடிக்கடி குறை சொல்றீங்க. ஆமா, படத்தை எடுக்கிறான், கடவுள் போட்டோவை கண்ணத்துல ஓட்டுறான், பாத்ரூம்ல சிவபெருமான் போட்டோவை வைக்கிறான். இதெல்லாம் சரியான? எங்க கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட நானே கேக்குறேன், எந்த தர்மத்தை, எந்த கடவுளை நீங்க நம்புறீங்களோ அந்த கடவுளை இப்படி அவமானப்படுத்துவீங்க, கடவுளை நீங்க கேவலப்படுத்துறீங்க. இதை நான் விரோதிக்கிறது தப்புன்னா சாகுற வரைக்கும் நான் இதை விரோதிச்சுட்டே தான் இருப்பேன். பாருங்க, சில நேரத்துல எனக்கு என்ன படுதுன்னா, நீங்க வயசுல ரொம்ப சின்னவரா இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு பின்றன் வாலைவை தெரியாது. அதே மாதிரி படங்களோட சரித்திரமும் உங்களுக்கு தெரியாது. ஒரு படம் வெளிவந்தது, பைஜு பாவ்ரா. அதுல கடவுள் சம்பந்தமா ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு. அதை எழுதினது ஷக்கீல் பதாயுவி, மியூசிக் வந்து நௌஷாத், பாடினது முகமது ரஃபி. மறுபடியும் நான் எடுத்து சொல்றேன், நான் எந்த ஒரு சமுதாயத்தையும் வெறுக்கிறவன் கிடையாது. மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், நான் ரெகுமியும் வணங்குவன், கபீருக்கும் மரியாதை கொடுக்கறேன். நான் ஷேக் முபாரக் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறவன். இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க பெரிய பெரிய முஸ்லிம்ஸ்லாம் பிறந்து வளர்ந்திருக்காங்க, கடவுள் பாட்டு பாடி இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் அவங்க எல்லாரையும் பாராட்டுறேனே. ரஸ்தானுக்காக என் மனசுல மதிப்பு இருக்கு. அதே போல இந்தியால எல்லாரும் இதே மாதிரி ஒன்னா இருக்கணும் தானே நான் விருப்பப்படுறேன். சரி, நான் கேக்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா? எந்த அமீர் கானை பத்தி நீங்க சொல்றீங்களோ அவர் தான் லகான் படம் எடுத்தாரு. அதுல ஒரு பஜனை இருந்தது. அத ஜாவேத் அக்தர் எழுதி ரஹ்மான் சார் மியூசிக் போட்டாரு. தெரியும், அதை நான் மதிக்கிறேனே. நான் அந்த பாட்டை கேட்டதும் இல்ல, அந்த படத்தை பார்த்ததும் இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் நான் மதிக்கிறேன். நான் எங்கேயாவது விரோதமா சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோ எனக்கு காட்டுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை. நான் விரோதம் சொல்லியிருந்தா காட்டுங்க. இல்ல, அந்த பாட்டை பத்தி சொல்லல, நீங்க சனாதனத்தை பத்தி பேசுறேன். சனாதனம் சனாதனம் சனாதனம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க யார விரோதிக்கிறீங்களோ அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன கேளுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா உங்களை கேட்கிறேன். ஆனா சனாதனம் விஷயத்துல நான் கேட்க மாட்டேன். சனாதனத்தை பத்தி யாராவது பேசினா நான் டைரக்டா அட்டாக் பண்ணுவேன். நீங்க சொல்றத பார்த்தா சனாதனத்தை பத்தி யாரு என்ன பேசினாலும் நீங்க மிரட்ட வந்துடுவீங்களா? இது மிரட்டலா உங்களுக்கு பட்டுதுன்னா படுறது நல்லது. ஏன்னா இந்தியால இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பேசுறதுக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை எனக்கு உண்டு. சனாதனத்துக்காகவே நான் பிறந்திருக்கேன். அதனால சனாதனத்தை பத்தி நான் பேசுவேன். அதுக்காக உயிரை கூட விடுவேன். பேசுறதுல எந்த தடையும் இல்ல. நீங்க மிரட்டுறீங்க. நான் யாரையும் மிரட்டல. சட்டத்துல இருந்தா உங்களுக்கு நல்லது. இங்க ராமராஜ்யம் நடக்குது, அவ்வளவுதான். நான் சட்டத்தை கத்து கொடுக்கறேன். சட்டத்தை கத்து கொடுக்கறது குருவோட வேலை. மிரட்ட மாட்டாங்க. குருவின்னு எல்லாரையும் திட்டுவாரா? ஒருத்தன் அடிச்சு அடிச்சு மண்பானைய பண்றானா அது அவன் மென்மையாவும் தொடுவான் இல்லையா? நான் ஒரு குருவா இருந்து மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். மை டியர் லிசன், சனாதனத்தை பத்தி பேசாத, அவ்வளவுதான். சரியா? இங்க இந்த பாஷை பேசுறீங்கன்னா அழகா இருக்கு. பேசுவேன், ஆனா அதட்டல விட மாட்டேன். இன்னொரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்கி அதாலத்தில் சாஸ்திரி கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம். அனுமான் கிட்ட இருந்து என்ன விரும்புறீங்க?
சனாதன தர்மம் ஹிந்து ராஜ்யம். அப்பவும் என்னுடைய ஆசை நிறைவேறாது. ஹிந்து ராஜ்யம் உருவாச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அகண்ட பாரதம் வேணும்னு சொல்லுவேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் உங்களுடைய விருந்தினர் வாகேஸ்வர் பீடத்தின் பிரமுகர் திரேந்திர சாஸ்திரி. ஆப்கி அதாலத்தில் அடுத்த கேள்வி. ஆப்கே அதாலத்தில் பாகேஸ்வர் தாமின் பிரமுகர் தீரேந்திர சாஸ்திரி மேல் இருக்கும் குற்றச்சாட்டு, இவர் தவறான பிரச்சாரங்களை செய்கிறார். சரி, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். யூடியூப்ல நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களோட ஒரு வீடியோ பிளே ஆகுது. அந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன இம்ப்ரெஷன் வருதுன்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி உங்க சபைக்கு வந்திருக்காரு. ஒன்னு இல்ல, 3 வீடியோஸ் எங்க கிட்ட இருக்கு. பாகேஷ்வர்தம் ஆபீஸ் சேனலுக்கா? நான் ஒன்னு பண்றேனே, அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்பதான் கிளியர் கட்டா யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். பாகேஸ்வர் தாம் தர்பாருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அங்க போயிருக்காரு. மோடியும் பாகேஸ்வர் தாமுடைய பக்தர் ஆயிட்டாரா? பாகேஸ்வர் தாமுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் தெரியும். அங்க பிரதம மந்திரி மோடியோட பேரும் ரொம்ப அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அவரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகேஸ்வர் தாமுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாராம். அது மட்டும் இல்லாம பிஎம் மோடி பாகேஸ்வர் தாமுக்கு போயிட்டு ஒரு விண்ணப்பத்தை அங்க கொடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொன்னாங்க. இது விஷயமா தீரேந்திர சாஸ்திரி என்ன சொல்ல போறாருன்னு வாங்க கேட்கலாம். பிஎம் மோடி வாகேஸ்வருக்கு வந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு 3 வீடியோஸ் இருக்கு. அதுல ஒன்னு வாகேஸ்வர் தாமோடது. பாகேஷ்வர் தாம் ஆபீஷியல் சேனல்ல இருந்து இது வந்திருக்காது. இந்த தவறுலாம் அங்க நடக்காது. ஏன்னா இதுக்கெல்லாம் நான் அனுமதி கொடுத்தது இல்ல. இது உண்மையிலேயே மிகப்பெரிய தப்பு. டிஆர்பிங்கிற பேர்ல டெய்லி ஒரு பொண்ணு கூட எனக்கு கல்யாணத்தை பண்றாங்க. யூடியூப்ல நீங்க இவ்வளவு தாங்க பாத்தீங்க. ஒவ்வொரு நேரத்திலயும் எனக்கு ஒவ்வொரு பொண்ணு கூட கல்யாணம் நடக்குது. ஹாப்பி பர்த்டே. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நியூஸ் போட்டு வச்சுட்டான், 23ஆம் தேதி மொத்தமா மூட போறோமா. நிறைய பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. மீடியால பார்த்தீங்கன்னா பாகேஸ்வர் தாம நிறைய சர்ச் பண்ணுவாங்க. அதோட ஹனுமான தேட தானே செய்வாங்க. ஹனுமான் யார்? மக்களுடைய பவள புத்திரன். அவங்க பாலாஜிக்காக பாகேஸ்வர் தாம தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த மக்களுக்கு யாரெல்லாம் யூடியூப் நடத்திட்டு இருக்காங்களோ எல்லாருமே இல்ல, சில யூடியூப் சேனல் அவங்க அவங்க வியூவர்ஸை விரிவடைய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான காரியங்களை செய்யறாங்க. சொல்ல போனா இது விஷயமா நாங்க பல நடவடிக்கைகளும் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்கோம். அப்புறம் பாகேஸ்வர் தர்மால அவங்களுக்கு டிஸ்க்ளைமரும் போட்டிருக்கோம். தப்பான செய்திகளை படிக்காதுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதோட இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது எல்லாமே அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக 4 காசு சம்பாதிக்கிறதுக்காக பண்றாங்க. இதுக்காக நாங்க சட்டப்படியே நடவடிக்கை எடுத்திருக்கோம். சாஸ்திரி சார், பிஎம் பேர்ல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம், அதுவும் வாகேஸ்வர் தாம் பேர்ல போச்சுன்னா இது எல்லாமே அப்பாவி மக்களை மிஸ்லீட் பண்ற மாதிரி தானே இருக்கு. மக்கள் இதெல்லாம் பார்த்து நம்பினாங்க. வேற யாராவது பண்றாங்கன்னா கண்டிப்பா சட்டப்படி பேர்ல அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க லீகல் ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். நாங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். சொல்ல போனா எவ்வளவோ சேனலை நாங்க மூட வச்சோம். அதாவது எங்களுக்கு எதிரா பொய்யான பிரச்சாரங்களை எங்களுக்கு எதிரவே பண்ணுவாங்க. சில பேர் மிரட்டுவாங்க, பாகேஸ்வர் தாம் கம்பி என்ன போறாங்கன்னு. என்னை சுத்தி போலீஸ்காரங்க நிக்கிற மாதிரியே போடுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்க வீடியோ போட்டு காமிக்கிறீங்க. அதுக்காக தான் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரியான வதந்திகளை நம்பாதீங்க. நாங்க சத்தியமா இந்த மாதிரியான காரியங்களை செய்யறது கிடையாது. இது சாதாரண விஷயம் இல்ல. நான் கதா காலட்சேபம் பண்ற சாதாரண ஒரு ஆள். சரி, உங்க சார்பா மோதியோட இந்த விஷயத்துல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? உண்மையை சொல்ல போனோம்னா எனக்கு இந்த விஷயம் இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வேற சில வீடியோஸை காட்டியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ பத்தி எனக்கு தெரியாது. ஆனா உங்க நீதிமன்றத்தில இருந்து கிளம்பி போனா அடுத்த நிமிஷம் இதுக்கான லீகல் ஆக்ஷனை எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் கண்டிப்பா எடுப்பேன். இதை தாண்டி இன்னும் பல வீடியோஸ் இருக்கு. தேவின் ஃபட்னவிஸ் இருக்கு, மனுஷ் திவாரி இது இருக்கு. அதெல்லாமே ஃபால்ஸ் வீடியோஸ் தானா? இல்ல வந்திருந்தாங்க, வரலன்னு சொல்லிடாதீங்க. நோ சொல்லாதீங்க. தேவன் ஃபெண்டனிஸ் வந்திருந்தாரு. மனோஜ் திவாரியோருடைய அன்பான சிஷியன் அவரு வந்திருக்காரு. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா மோடி சார் வரல. இதை நான் இப்பவே சொல்லிடுறேன். மத்ததெல்லாம் உண்மைதான். ஆனா மோடி சார் விஷயத்தை மட்டும் நம்பாதீங்க. ஆனா நீங்க 2-3 சென்டென்ஸ் வேற பேசுறீங்க. மோடிஜியை கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அப்போ நான் லண்டன் தர்பார்ல இருந்தேன். அது கூட இதை சேர்த்து விட்டு இருந்தாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த விஷயம்ல எனக்கு தெரியாது.
அதாவது லண்டன்ல அங்க வந்து நான் ஸ்ரீ ராமர் கதைய சொல்லிக்கிட்டு இருந்தேன். அங்க ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலை நடத்துறவரோட பேரும் மோதி. அவரும் குஜராத்தி தான். அவர் தர்பார்ல இருந்தாரு. அந்த இடத்துல அவரை பாராட்டி பேசுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. மக்கள் ஒருவேளை அதை கட் பண்ணி இங்க எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கலாம். நான் இப்பவும் சொல்றேன், இதுவும் தப்பு தான். இதுவும் ஒரு குற்றம் தான். ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட அபிஷியலா பர்மிஷன் வாங்கியிருக்கணும். வாங்காம எதுவும் பண்ணவே கூடாது. இதுக்கெல்லாம் சட்டம் இருக்குங்க இல்லையா? இருக்கணும். அதனால இதுவும் தப்பு தான். உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லவா? நான் 40 வருஷமா இந்த ஃபீல்டுல தான் இருக்கேன். இப்படி பல உதாரணங்களை நான் பார்த்திருக்கேன். சந்திரா சாமியை நான் பார்த்திருக்கேன். நரசிம்மராவ் கூட அவரோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும். ராஜீவ் காந்தியோட அவரோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஜான் மெக்கன்ரோவோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. லிஸ் டெய்லர் கூட இருக்கு. இவங்க எல்லாமே இன்டர்நேஷனல் லீடர்ஸ். அவர் இந்த போட்டோக்களை காட்டியே தன் கடையை நடத்தினாரு. அது மட்டும் இல்ல, வேர்ல்ட்ல மிகப்பெரிய லீடர்ஸ் எல்லாம் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. புருனேயோட சுல்தான் அவர் இவரோட சிஷ்யராகவே மாறிட்டாரு. ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட ஒரு பிரசிடென்ட்டும் இவருக்கு சிஷ்யரா இருந்தாரு. எனக்கு அப்படிலாம் கிடையாது. யாரு வேணாலும் வரலாம். எல்லாரும் ஒரே மாதிரி தான். உங்க போட்டோவை காட்டினா மட்டும்தான் மக்கள் என்ன மதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க வந்து மீடியால என்னை பத்தி தாராளமா பேசலாம். எனக்குன்னு ஒரு தகுதி இருந்தாதான் மக்கள் என்ன மதிப்பாங்க. இல்லனா ஒரு தடவை வந்தா மறுபடியும் என்ன இன்னொரு தடவை கூப்பிட மாட்டீங்க. வந்தா உதைச்சி என்ன வெளியே அனுப்பிடுவீங்க. இது ஒரு மாத்தியமா இருக்கலாம், சாதனமா இருக்கலாம், சாத்தியமா இருக்காது. எனக்கு இந்த உணர்வுகள் கிடையாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு திறந்த புத்தகம் தான். மேல இருந்து கீழே வரைக்கும் மக்கள் கண்டதை பார்க்கணும்னு நானும் விரும்புறது கிடையாது. அப்படியே யாராவது பாக்குறாங்கன்னா அது அவங்களுடைய திருஷ்டி, அவங்களுடைய கண்ணோட்டம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், நான் ஹனுமானுடைய பரம பக்தன். அவ்வளவுதான். அனுமான் கிட்ட என்ன விரும்புறீங்க? சனாதன தர்மம், ஹிந்து ராஜ்யம். அப்பவும் என் ஆசை நிறைவேறாது. ஹிந்து ராஜ்யம் கிடைச்சாச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அகண்ட பாரதத்தை கேட்பேன். கண்டிப்பா உங்க பஜ்ரங் பலி உங்க ஆசைய நிறைவேற்றுவார்னு உங்களுக்கு தோணுதா? நிறைவேற்றுவாரு. தோணுதா? ஆமா, நிறைவேற்றுறாரு. எனக்கு எல்லாம் நான் சொல்றத கேளுங்களேன். இந்த புட்டினுக்கு புரிய வச்சு உக்ரைன் வார நிறுத்துங்களேன். வாங்க. இது இன்டர்நேஷனல் விஷயமாச்சே. உக்ரைன் ஒரு கிறிஸ்டியன் நாடு. அவங்களுக்கும் சனாதன தர்மத்தோட சக்தியை பத்தி புரிஞ்சிடல. இங்க பாருங்க, நான் வந்து டெய்லி உலகம் செழிச்சிருக்கணும், எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேனே. ஹனுமான் ராவணனுக்கும் புரிய வச்சாரு, ஒத்துக்க. அவரு கடவுள் சீதையை திருப்பி அனுப்பி வச்சிருன்னு. ஆனா அவன் விதி எழுதப்பட்டது. அதனால ஹனுமான் பேச்சு அவன் காதுலயே விழல. குருவா நானும் தான் வேண்டி பார்த்தேன். விதி முடிஞ்சாச்சுன்னா என்ன பண்ணும்? என்கிட்ட கூட வருவாங்க நான் சாக கூடாதுன்னு. டே, உனக்கு விதி எழுதப்பட்டதுன்னு அவன் கிட்ட சொன்னா கூட அவன் புரிஞ்சுக்க மாட்டான். எவ்வளவுதான் புரிய வச்சாலும் திரும்பவும் கிறுக்கு பயிலாட்ட அவன் அதை தான் பேசுவான். சரி, உங்ககிட்ட நான் சொல்றேன், இந்த ரஷ்யா போர் நிக்கணும்னு உங்களுக்கு பட்டுதுன்னா நீங்க வந்து ஒரு விண்ணப்பத்தை வையுங்க. அந்த விண்ணப்பத்தை வச்சு விண்ணப்பம் வைக்கிறதெல்லாம் உங்க வேலை, என்னோடது இல்ல. இப்ப இன்டர்நேஷனல் விஷயங்களை பார்த்தோம்னா, இப்ப டர்க்கியில மிகப்பெரிய பூகம்பம் வந்தது. அங்க நிறைய பேர் அதனால இறந்து போனாங்க. அதுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா, அதுக்காக நான் வேண்டிக்கிட்டேனே. இப்பவும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். இப்பவும் காலையில பூஜை பண்ணும்போது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாரும் சந்தோஷமா நல்லா வாழணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். அது கிறிஸ்டியன் கண்ட்ரியாவோ இல்ல முஸ்லிம் கண்ட்ரியாவோ இருக்கலாம். அதெல்லாம் பார்க்க கூடாது. நான் உலக நலனுக்காக எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். என்னுடைய ஹிந்து தர்மம் எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்துல தான் பார்க்கும். எல்லாருமே சந்தோஷமா நலமா தான் வாழணும். எல்லாரும் மன நிம்மதியோட சந்தோஷமா தான் வாழணும். எனக்கு நிறைய மனிதாபிமானம் இருக்கு. யாரெல்லாம் வருத்தமா இருக்காங்களோ, கடவுளே அவங்களோட வருத்தத்தை நீ தான் போக்கியே ஆகணும். இப்படிதான் வேண்டிப்பேன், வித்தியாசம் பார்க்க மாட்டேன். நல்ல விஷயத்த சொன்னீங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்கி அதாலத்தில் இன்றைய ஜட்ஜ் கொடுக்க போற தீர்ப்பை நாம எல்லாரும் கேட்கலாம். வெல்கம் பேக். இன்னைக்கு நாம ஒரு விசாரணை நடத்தினோம். வாகேஸ்வர் தாம் பீடாதிபதி திரேந்திர சாஸ்திரி மேல பல கேள்விகளை கேட்டோம். அவருடைய அதிசயங்களை பத்தி, கதா காலட்சேபத்தை பத்தி, அவர் கொடுக்கிற மிரட்டல்களை பத்தி, அவர் ஸ்டண்ட்ஸை பத்தி, அப்புறம் அவர் சம்பந்தப்பட்ட சோசியல் மீடியால இருக்கிற வீடியோஸை பத்தியும் நாம கேட்டோம். இப்ப நாம ஆப்கி அதாலத்துல நம்மளுடைய ஜட்ஜோட தீர்ப்பை கேட்போம். பாகேஷ்வர் தாமின் பிரமுகர் ஆச்சாரியர் ஸ்ரீ திரேந்திர சாஸ்திரி, அவர்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது. எல்லாத்துக்கும் அவர் சரியான பதில் சொன்னாரு. அதன் காரணமா கோர்ட் ஒரு முடிவுக்கு வருது.
இவரை போன்ற மகான்களுக்கும் இந்த நாட்டுல கருத்துக்களை சொல்றதுக்கு உரிமைகள் இருக்கு. ஆனா இங்க தர்மத்தின் பெயர்ல பல தப்பான காரியங்கள் நடக்குது. அதன் காரணமா இவர் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. உங்கள் மேல் சுமத்தப்பட்ட குற்றத்தில் இருந்து திரேந்திர சாஸ்திரியான உங்களை நிரபராதின்னு அறிவிச்சு விடுதலை செய்யுது. பாகேஷ்வர் தாம், பாலாஜி அரசு, அப்புறம் ஹனுமானோட அருளால அவருக்கு ஏதாவது சக்தி கிடைச்சிருக்குன்னா அத நாட்டோட நலனுக்காகவும் சமுதாயத்தோட நலனுக்காகவும் அவர் பயன்படுத்தணும். அதோட எல்லா இடத்துலயும் அமைதியை அவரு நிலைநாட்டணும். எல்லா விதமான உதவிகளையும் செய்யணும். இவர் ஒரு இளைஞருங்கிறதால கோவப்படுறது சகஜம். ஆனா அதன் கூடவே கொஞ்சம் புத்திசாலித்தனமும் தேவை. இந்த அதாலத் விரும்புவது அவர் அமைதியா புத்திசாலித்தனமா எல்லாரையும் அனுசரிச்சு நடக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தீரேந்திர சாஸ்திரி சனாதன தர்மத்தோட இதே லட்சியத்தோடு நம்ம கலாச்சாரத்தை முன்னோக்கி கொண்டு போகணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஜட்ஜ் சார் பல விஷயங்களை சொன்னாரு. கண்டிப்பா இவர் அது எல்லாத்தையுமே கடைபிடிப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விதமான தப்பான பிரச்சாரங்களும் நடக்கக்கூடாது. அதையும் இவர் கவனிக்கணும். ஆப்கி அதாலத்ல இதோட குற்ற விசாரணை முடிவடைகிறது. அடுத்த எபிசோடுல மீண்டும் சந்திக்கலாம் ஒரு புதிய நபருடன். அதுவரை அன்பு வணக்கங்கள்.